இப்போ நீங்கள் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் ரொம்ப தூரம் நடந்துட்டு பனிலாம் நடந்துட்டு வந்திருக்கீங்க. அவங்க வயசுக்கு நீங்கள் இப்படி போகும்போது அப்போ நாங்களாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆச்சுல. ரொம்ப அழுதுருக்கையா சிவன் குடிச்சுதான் நான் மேலே வந்து அவர் இல்லாமல் நான் இல்லை. வந்து நம்ம விக்டோரியா அம்மா பேசும்போது செருப்பு தானாக காலில் இருந்து கலண்டுருச்சு சரியா. அவங்க வந்து ஒரு பரவச நிலைக்கு இப்போ ஒரு 10 செகண்ட் போயிட்டு வந்தாங்க. பணம் காசு வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போக முடியல. ஆமாம் மக்களே பாருங்க, எனக்கும் புல்லரிக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அம்மாக்கெல்லாம் கண் கலங்கிடுச்சு பாருங்க. கண் வத்தல்மலை ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அந்த வத்தல்மலை வந்து ஒரு 3700 அடி உயரம். மேலே வந்து மல்லிங்கீஸ்வரர்னு சிவன் இருக்கார். இந்த வத்தல்மலைக்கு வந்து நீங்கள் ரோடு மூலமாகவும் வரலாம், ஒரு 25 பெண்டை கடந்து நீங்கள் மலை உச்சிக்கு வரலாம். ஏற்காடு எப்படி போகிறீங்க அந்த மாதிரி போகலாம். மேலே வந்து ஒரு மலை கிராமம் இருக்குது, ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது. மேலே வந்து மல்லிங்கேஸ்வரர் நோக்கி ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வத்தமலை வந்து இதுவரை எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரில. இது வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு மலை, ரொம்ப ரொம்ப சின்ன மலை. ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம மலை உச்சிக்கு போயிடலாம். ஒரு 3600 அடி தான் உயரமே. கோவில் வந்து அங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்குது, இங்கே தெரியுதா கோவில் கோபுரம்? அதான் கோவில் கோபுரம், அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். பாதைகள் சூப்பராக இருக்குது, ஒத்தையடி பாதை தான். இந்த மாதிரி பாறைகளுக்கு இடையில தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம டீம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்துக்கு மேலே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு 5 பேர் தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப அமைதியாக இருக்குது மக்களே. அங்கங்கே பறவைகள் கத்துற சவுண்டு கேட்குது. வேறு லெவலில் இருக்குது மலை. உங்களுக்கு மலை ஏறுறதுக்கு அங்கங்கே அம்புக்குறிகள் இருக்குது, அதை பார்த்தே நீங்கள் போயிடலாம். நம்மளோட மதுரையிலேருந்து ராணி அம்மாவும் அவங்களோட பொண்ணு தேஜுவும் இது வந்து 2வது ட்ரெக்கிங் வராங்க. அடிவாரத்தில் வந்து கிராமம் இருக்குது, ஆனால் கிராமத்தோட மக்கள் வந்து விசேஷ காலங்களில் மட்டும்தான் மேலே போகிறாங்க. பச்சை பசேல்னு பார்த்தீங்கல்ல, சூரிய உதயம் அங்கே வந்துருச்சு. நம்மளோட சாகச புயல் முன்னாடி குணா அண்ணன் தான் நம்மளை வழி நடத்து போய்கிட்டு இருக்காருண்ணே. ஒரு ஆய் சொல்லுங்கண்ணே. தொடர்ந்து நம்மளோட ஒரு ட்ரெக்கிங் கூட விடாமல் வர்ற ஆள்னால் நம்ம குணா அண்ணன் தான். என்ன கஷ்டமாக இருக்கா? மூச்சு வாங்குதா? ஒரு உண்மையாக போகலாம், அவசரமே இல்லை. இந்த மலைக்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மணிக்கே ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். வெயில் வந்துருச்சுன்னா வேர்க்க ஆரம்பிச்சிடும், டயர்டாயிருவீங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமே வந்து மலை ஏறணும். எந்த மலையாக இருந்தாலும் அப்படி தான். மலை வந்து இப்போ ஏற ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் போக போக நம்ம செங்குத்தாக ஏற ஆரம்பிக்க போகிறோம். இறங்குற மாதிரி அங்கிட்ட எதுவும் ஈஸியான வழி இருக்கு? அதான் வண்டி இருக்குங்க. இது வந்து பெரிய நெல்லி, இதை சாப்பிட்டா வந்து தனித்தான் எடுக்காது. அண்ணே எப்படி இந்த தொண்டுகளை தொடர்ந்து பண்ணுறீங்க? அப்படி இல்லை, அது நம்மளுக்கும் தேவை, நம்மளோட அடுத்தவங்களுக்கும் சேர்த்து எடுத்துடணும். நம்ம தேவை மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். அதனால் எப்போ வர மத்திலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுக்காண்டியே நீங்கள் எங்கள் குரூப்பில் வந்து ட்ரெக்கிங் வரணும். இங்கே அங்கே வழிகள் இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வந்து 2 வழிகள் பிரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அம்புக்குறிகள் இருக்குது பாருங்கள், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். யார் வேணாலும் வரலாம். நீங்கள் வயசானவங்களை கூட கூட்டிகிட்டு வரலாம், குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு வரலாம். பாதைகள் வந்து வேறு லெவலில் இருக்குது.
பாருங்கள் இதான் வந்து அரப்பு மரம். யானைக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான உணவில் இதுவும் ஒன்று. இதே மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து இது வந்து பறித்து அரைச்சி இந்த தலைக்கு தேய்ச்சி குளித்தா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்னால கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி நீங்கள் எங்களோட வந்தீங்கன்னா உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டோம். உங்களை வந்து எப்படியாவது அந்த சிவனை பார்த்துட்டு தான் இறக்கி விடுவோம். எல்லோரும் எங்களோட வரலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குரூப் லிங்க் இருக்குது, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால் எப்போ முடியுமோ அப்போ வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரெக்கிங் வாங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. யார் அம்மாவை கூப்பிட்டது? உட்காருங்க உட்காருங்க, ஐயா போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. சாரி நிர்மல். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பாருங்கள், தேவ்ஜு மேலே போய் நைஸாக அங்கே உட்காந்துருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளே ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தேவ்ஜு வந்து அங்கே போய் உட்காந்துருக்காப்புல. அங்கே நைஸாக நல்லா தெரியுதா? எனக்கு வெயில் வந்து போய் பழக்கம். அங்கங்கே இந்த மாதிரி படிக்கட்டுகள் இருக்குது. மலை ஈஸியான மலை தான், நான் கஷ்டமான மலைன்னு சொல்ல மாட்டேன். சூப்பராக இருக்குது மலை. இது ஷார்ட் ரூட்டு, அதை நான் படி காமிச்சேன்ல, அதான் வந்து மெயின் ரூட்டு. இது வந்து இன்னொரு ஷார்ட் ரூட்டு. இந்த விளிம்பிலே, மலை விளிம்பிலே போகுது. இல்லை இங்கிட்டு வேணாம், அங்கிட்டே வாங்க. அண்ணா என்னண்ணே போகுதா? இந்த இடத்துலலாம் வரும்போது ஷார்ட் ரூட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் வரணும். ஏன்னா திடீர்னு வழி மாறிடுவீங்க. ஏதாவது வழி தெரியுதா உங்களுக்கு? போய் ஜாயிண்ட் ஆகுதா? ஆகுற மாதிரி தெரிலண்ணே. போகிற மட்டும் போவோம், பாதை இல்லாட்டி திரும்பிடுவோம். பாதை இல்லை இதுவரை. அண்ணே வேணாம், போகாது. அந்த அருக்கு பாதை நினைக்கிறேன். அண்ணா வேணாம், வந்துடுங்க மக்களே. ஷார்ட் ரூட்னு நல்ல பாதை, சூப்பராக இருந்துச்சு, அதில் வந்தோம். ஆனால் வந்து வழிகள் இல்லை. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நீங்கள் வந்து குறுக்கு வழின்னு சொல்லிட்டு தெரியாத மலைகளுக்கு போய் எங்கேயும் மாட்டிக்கிறக்கூடாது. எங்களுக்கு வழி தெரியும், அதனால் நாங்கள் போகிறோம் வாரோம். இப்போ வந்து வழி இல்லை, அதனால் நாங்கள் வந்து இந்த வழியில் போகிறத கைவிட்டுட்டு வந்த வழியிலே போயிட்டு இந்த படி காமிச்சேன் பாருங்க, அதில் போக போகிறோம். கிராம மக்கள் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விறகு வெட்ட, சுள்ளி பறக்க, அதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. இது மலையோட பின்பக்கம் கூட போகும். கிராம மக்கள் ஏதாவது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இல்லை, ஆடு போகிற அளவுக்கு தான் அந்த இதில் பாதை இருக்குது. நாங்கள் திரும்ப இறங்கிக்கிட்டு இருக்கோம். இதுலலாம் நம்ம வீரம், மானம், ரோசெல்லாம் காமிக்கக்கூடாது. பாதை தரலாட்டி வெக்கப்படவே கூடாது, ரிட்டன் ஆயிடணும். எங்கிட்டாவது மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதுதான். நம்ம எப்பயும் ஏறுற பாதைக்கு வந்தாச்சு. போட்டும் அம்மா விட்டுட்டு போறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையாங்க? சாமி கும்பிட்டு வரீங்களா? இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகணுமா? ஈஸியாக காமிக்கிற மாதிரி காமிக்கிறீங்க, வந்து பார்த்தா தானே தெரியுது. இல்லை ஈஸியாக இல்லை, இதெல்லாம் ஒரு மலையே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது. ராணி அம்மானால் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம். உங்களை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, நான் கண்டிப்பாக மலை ஏறிடுவேன் அப்படின்னு. உட்காந்துட்டு போவேன். நம்ம இப்போ வந்து மலையோட ஒரு கால்வாசி ஏறி வந்திருக்கோம். இந்த இடத்துல மேலே ஏறி வந்தோடனே ஒரு கல்லடிக்கு ஒரு மேடையில் ஒரு சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஐயா எப்படி இருக்காருன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கார். கும்பிட்டுட்டு அப்படியே மேலே போவோம் மல்லீஸ்வரரை தேடி. அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கோம். ஒரே படிக்கட்டு தான், சூப்பராக இருக்குது. மலையும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, பச்சை பசேல்னு, களைப்பே தரல, அவ்வளோ அருமையாக இருக்குது. இடத்துல ஒரு செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள்.
இடத்துல முருகன் இருக்காரு இந்த செட்டுக்குள்ள. முருகன் இருக்காரா? அப்பாவும் மகனும் இருக்காங்க. ரொம்ப பழமையான கோவில். அந்த இடத்துலையே குழவி புத்து இருக்கு. மக்களே இது ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கு. அதனால இங்கெல்லாம் வந்தீங்கன்னா தேன் குழவி இருக்கு. ரொம்ப விச சந்துக்கள்லாம் உள்ள போயிட்டு வரும் போல இருக்கு. வந்து பார்த்து சேஃபாக உள்ளுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு போயிடணும். வாங்க போயிட்டே இருக்கும். மகளே மலைநெல்லி மேலே சூரியன் வந்துட்டாரு. இதை பார்த்தோன்னா பயந்துருவார். இவன் வந்து பெரிய நெல்லிக்காய் வச்சிருக்கான், இவன்ட்டு போகக்கூடாது அப்படின்னு. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல். ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். கூட வந்த ராணி அம்மானால நடக்க முடியல. அதனால அவங்க பேக்கை வந்து குணா அண்ணன் இவ்வளோ நேரம் வச்சுருந்தாரு. இப்போ நான் வச்சுருக்கேன். பார்த்தா அது எப்படி தெரியுது? வேறு நம்மளோட வந்தவங்கள நம்ம தானே பார்த்து கூட்டிகிட்டு போகணும். பாதை வந்து மேலே ஏற ஏற குறுகலாக போய்கிட்டே இருக்குது. ஆனால் யானை இருக்கிறதுக்கு 10 பக்காவாக இருக்குது இந்த இடம். யானைக்கு பிடிச்ச சாப்பாடுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் யானை சாணத்தையோ அதோட தடயங்களையோ எதையும் பார்க்க முடியல இதுவரை. மகளே இங்கே பாருங்கள், மூங்கில் தெரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒன்று கடிச்சு சாப்பிட்ருக்கு பாருங்கள், தெரியுதா? யானை கரடி அப்படி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் இந்த இடத்துல. கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. மல்லீஸ்வரன் சிவன் இருக்கிற இந்த வத்தல்மலை மலையேற்றம் 3600 அடியில் சதுரகிரிக்கு ஈக்குவலான ஒரு ஹைட் இருக்குது. அந்த மாதிரி தான் ட்ரெக்கிங்குமே இருக்குது. இந்த இடத்துல 2 பாதை போகுது. இந்த பக்கெட்டு இன்ட்டு போட்டிருக்காங்க, கல்லை வச்சு இன்ட்டு போட்டிருக்காங்க. அம்புக்குறியை பாருங்கள், இந்த பக்கெட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கெட்டு தான் போகணும். ஆமாம் ஆமாம் போகணும். 2 மணி நேரம் போகணுமா? 2 மணி நேரம் ஆகிடும். ஒரு 3 4 கிலோமீட்டர் போகணும். இதுலேருந்து பிளாட்டாக தான் போவா. இது வச்சுருந்தா கஷ்டம். நம்ம லோக்கல் தான். எட்டி கீழே இருக்கிற சோளம் நான் போட்ட சோளம். அப்படியா? மேலே உள்ள கோயிலுக்கு திருப்பணி பண்ணுறதுக்கு போறீங்களா? அண்ணன் வந்து மண்வெட்டியோட போகிறாரு. மேலே உள்ள கோவில் நம்ம மல்லீஸ்வரர் இருக்கார்ல, அங்கே வந்து திருப்பணி பண்ணுவார் போல அண்ணன். உங்கள் பேர் என்ன? என் பேர் மணி. மணி. வாரம் வந்துடுவீங்க? ஆமாம். எல்லாம் பணத்தை எதிர்பார்த்து செய்கிறாங்க. நான் அந்த பணமே எதிர்பார்க்கறது. பணம் எதிர்பார்க்கறதில்ல. சாமிக்காக சேவை செய்ய. சாமிக்காண்டா பூஜை பண்ணணும்னா இப்போ நம்ம உக்காந்துக்கிறோங்க, ரைட்டு. இப்போ ஏற முடியல, கஷ்டமாக்குதுன்னு நினைக்கிறேங்க. அடுத்த டைம் மனசில் நினைப்பேங்க, வருமோ வரமாட்டோமோ, அடுத்த டைம்லாம் வரவே கூடாதுன்னு நினைப்பேங்க. ஒரு செகண்டனாலையும் உண்மையாக சாமிக்கு பூஜை செஞ்சால் மட்டும்தான் பூஜை. சொத்து வாசல் பணம் எது இருந்தாலும் சரி, அதெல்லாம் மறந்துட்டு ஒரு செகண்டனாலையும் உண்மையாக சாமிக்கு பூஜை பண்ணால் தான் சாமிக்கு பூஜை பண்ண மாதிரி. கரெக்ட். நம்ம ஊடு போச்சு காடு போச்சு ஏற முடியல, அதான் எதையும் கேட்டு வரக்கூடாது, சலிக்கக்கூடாது. இது வந்து தியான நிலையில் உட்காந்துங்கிறாரு. கண்டிப்பாக ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும். உண்மையாக நம்பி வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அக்கா வந்தாங்க, இன்னும் எவ்வளோ தொலைவு இருக்குது எவ்வளோ தொலைவு இருக்குன்னு அதை கேட்கறது தப்பு. எவ்வளோ தொலைவு இருந்தாலும் நான் வந்து பார்த்தே தீருவேன்ற ஒரு முடிவு இல்லை. அவங்க விடாப்படியாக தான் இருக்காங்க. நான் கண்டிப்பாக அவரை வந்து பார்த்துருவேன் அப்படின்னு வந்து சேர முடியும். எவ்வளோ தொலைவு இருக்குது அது அந்த இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. தப்பு. யானைங்க இல்லை, காட்டு பன்றிக்குது, காட்டு கோழிக்குது, காட்டுக்கோழி, காட்டு பண்ணி, எறும்புண்ணி, முள்ளமன்றி, அவ்வளோதான். மான்க்குது, மான் இருக்கு. மான் ஒன்று இதை பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும்? மான் பார்த்துங்க, ஒரு டைம் பார்த்தேன். கோயிலுக்கு எப்பயாவது விசேஷம் இருக்கா? புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம், கார்த்திகை தீபத்து அன்னைக்கு சரியான விசேஷம். ஆமாம், நல்லா அன்னதானம். அன்னதானம். ஊர் மக்கள் எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க. ஆமாம், வந்துடுறாங்க. இனிமே வந்து பெரிய ஏற்றம் இருக்காதான், சரிசமமான பாதைகளில் தான் அப்படியே நம்ம கோயிலுக்கு போய்கிட்டே இருப்போம். இங்கேருந்து வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆகுமா, 3/4 மணி நேரம் ஆகுமா மலை ஏறுறதுக்கு. கொஞ்சம் ஆவரேஜாக ஏறலாம், போய்கிட்டே இருப்போம்.
பாருங்க தாத்தா சாமி கும்பிட்டுட்டு இறங்கிட்டார். பார்க்காம பேஜார் இன்னைக்கு. இந்த மலை ஈஸியாக தான் போகணும். ஈஸியாக இருக்கா? சத்தமாக சொல்லுங்க. ஈஸியாக தான் இருக்குது. ஒரு ஆள் கள்ளத்துக்கு நிற்குது, அதான் சொன்னேன். யாரு தமிழா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்கல்ல? ஈஸியாக இருக்குன்னு சரிங்க, எல்லாரும் கீழே இறங்கி வந்துடுவாங்க. சரி பார்த்து போங்க, நாங்கள் வந்துடுறோம். மக்கள் எங்கே சாமியை கும்பிட்டு வர்றது தான். நான் ஏற்கனவே சொன்னல, அரை மணி நேரம் லேட்டு, லாஸ்ட்டில் 4 மணி நேரம் வேஸ்ட் ஆகி போச்சு. பாருங்க வெள்ளையங்கிரி புகழ் நம்ம டீச்சர் அம்மா இருக்காங்க. செம சூப்பர் மலை. ட்ரக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான மலை. காற்று சிலு சிலுன்னு வருது. மேலே செமையாக இருக்குது சாமி. அதை விட அந்த ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் நாங்கள் போகிறப்ப வெயில் இல்லை, ஜில்லுன்னு காற்று, டபுள் ஏசி காற்று. நல்லா உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய். எங்களுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியா? காய் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தா இன்னைக்கு பூரா இங்கேயே இருந்திருப்போம். சரி சரி, சூப்பராக இருந்துச்சா? வேற லெவல். தரிசனம் ஆமா, அவர் அழகுன்னா அழகு, செம்ம அழகு, நல்லா இருந்தார். ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன் பேரங்கூட வரணும்னு. ஆனால் இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து மல்லிகார்ஜுனனை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியாவது ஒரு தடவையாவது உங்கள் கூட வந்துடுமான்னு நினச்சேன். ஏன்னா வாரம் வர முடியாது பாட்டியால். ஒரு மாதத்தில் 1.5 மாதத்தில் எங்கே போனாலும் எனக்கு சொல்லிடுங்க. இதில் படிக்க தெரியாது, நீங்கள் ஃபோன் போட்டு எந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் வந்துடுவேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், சிறப்பு. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். விக்டோரியா பேரு எப்படி சிவபக்தி? பக்கா வெறி மேல பேர், அந்த பேர் முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம். ஆனா சரியான சிவபக்தி. நீங்க சிவபக்தர். என்னுடைய உயிரே அவர்தான். பக்தி, சிவபக்தி. எங்கெங்க போயிருக்கீங்க? இதுவரை? அமர்நாத் போயிருக்கேன், பத்ரிநாத், கேதார்நாத், இப்போ முத்திநாத் போயிருக்கிறேன், காசி, அயோத்தி, இப்படி எல்லாமே ஹரித்வார், ரிஷிகேசி, கயா, புத்தகையா எல்லாமே போயிருக்கேன். வெள்ளையங்கிரி, பர்வதமலை, கொண்டைங்க மலை போதும் லிஸ்ட் பெருசா போகுது. சதுரகிரி பாருங்க, நம்ம பாட்டி வந்து அவங்க சொல்ல எனக்கு வந்து நம்ம எங்கிட்டே சுற்றிக்கிட்டு திரும்ப நம்ம எப்போ போக போகிறோம்னு இருக்கு. தெரியுமில்ல உங்களுக்கு, சிவன்னா நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் கோவில் எங்கே இருக்கோ தேடி போயிடுவோம் நாங்கள். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி. கூடிய விரைவில் நம்ம விக்டோரியா அம்மாலாம் அவங்களோட ஆசீர்வாதம், நம்ம டீச்சர் அம்மா ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்ம கூடிய விரைவில் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், இன்னும் உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா சிவாலயமும் போயிட்டு காமிக்க போகிறேன். கூட வந்து நிர்மல் கூட பத்ரிநாத், கேதார்நாத் வருவோம். கூட வந்து இவங்களையும் கூட்டிட்டு போவோம். நம்ம விக்டோரியா அம்மாவையும் கூட்டிட்டு போறோம், நம்ம டீச்சர் அம்மாவையும் கூட்டிட்டு போவோம். ஆனா போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, நான் பைசா ரெடி பண்ணணும். ஏன்னா நான் அன்றாடு இது உங்களுக்கு தெரியுதா? நாங்க ஏன் இவ்வளவு நாள் போலேன்னு, என்கிட்ட பைசா இல்ல. ஆனா அம்மா வந்து போயிட்டு வந்துட்டாங்க, திரும்பி இன்னொரு ரவுண்டு போறதுக்கு காசு இல்லையா? பத்தியலா? வாங்கி போவேன், வந்து அந்த கடை நடப்பேன். சூப்பர். பத்தியலா? கடை வாங்கி சிவன் கோவிலுக்கு போயிட்டு வராங்க. அதுவும் நார்த்தில் உள்ள 8000 அடி, 10000 அடி, 15000 அடி, 18000 அடி இருக்கிற மலைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க. கேதார்நாத்துக்கு போயில நான் நடந்து போனேன்யா. அமர்நாத் போயில என்னை ஒருத்தரும் கூட்டிட்டு போக ஆள் இல்லை. சரி, அதனால நான் குதிரையில போனேன். இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சிச்சு, போயில நடந்து போயிட்டோம். வரையில மட்டும் மழை பெய்யறதுனால குதிரையில வந்தோம். ஆனா சிறப்பு நல்லா இருக்கு. இன்னும் உங்களை நீங்க பேச உங்களை பார்க்க அவ்வளோ அபூர்வமா இருக்கு. வேற லெவல். 40 மலை ஏறி இறங்கணும்னு எனக்கு அதை விட பெருசாயிருச்சு. 40 மலை ஏறி இறங்குறாங்களே. ஒரு சொல்லிட்டு தான் வந்தாங்க, 40 மலை ஏறி இறங்கிட்டாங்களாமா பெர்செப்ஷன் 65 டீமு. நான் இன்னும் ஒரு மலைக்கு கூட போகல அவங்களோட அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் மலை அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, சரி, ரொம்ப சந்தோஷம். விக்டோரியா அம்மா பார்த்ததால ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ரொம்ப பேத்துக்கு மோட்டிவேஷனா இருக்கீங்க. வேற லெவல். விக்டோரியா அம்மா பார்த்தோன்னா எனக்கே நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. அதான் இப்போ நாங்களாம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. இப்போ நீங்கள் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் ரொம்ப தூரம் நடந்துட்டு பனியிலாம் நடந்துட்டு வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் வயசுக்கு நீங்கள் இப்படி போகும்போது அப்போ நாங்களாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சுல. ரொம்ப அழுதுருக்கையா. சிவன் அமர்நாத் போகும்போது எனக்கு ஒரு டிக்கெட் போட மாட்டேன்ட்டாங்க முருகன் டிராவல்ஸில் ஒத்தையில். எனக்கு தரமாட்டேனுங்கன்னு என்னுடைய உத்தரவாசம் இப்போ கலண்டுருச்சு, அதை வச்சிருக்கிறேன். எனக்கு தரமாட்டேன்னு விருதுநகரில் இருக்க சுகநாதர்கிட்ட போய் எனக்கு ஒரு உத்தரவாசம் கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அங்கே எப்படி இருப்பாரோ எனக்கு சிவன் நேரடியாக காட்சி தந்தார். ஒவ்வொரு பிடியா லிங்கம்
ஆகாயத்தில் இப்படி இருக்கேன், கீழே கங்கை கிடக்கு, ம் இப்படி இருக்கேன். நான் மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியாது. நான் என்ன ஒரு பொண்ணு குதிங்குது, குதிக்க மாட்டேன், நான் மேலே போகணும் அப்படின்றேன். ம் அப்போ அதை கண்டு எப்படி போகிறதுங்களா சரஞ்சரமாக தூங்கினார் எங்கள் ஐயா. சூப்பர் அவரை பிடிச்சி தான் நான் மேலே வந்தேன். அவர் இல்லாமல் நான் இல்லை. ஆனால் அந்த கண்ட 4வது நாள் எனக்கு டிக்கெட் அவங்களா எனக்கு கூப்பிட்டாங்க. ம் போயிட்டு வந்தேன். எத்தனை லட்சம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த சரஞ்சரமாக இருந்த ஒரு பிடி நான் இப்படி பிடிக்கிறதுக்குள்ளே ஒரு சிவலிங்கமாக இருந்துச்சு. ம் அப்படி இப்படி அசைஞ்சு கொடுத்துச்சு. அப்போ என்னைய மேலே ஏற்றிடுவார். அதே இதை அங்கே நான் அதை அனுபவிச்சேன். இப்போ வந்து நம்ம விக்டோரியா அம்மா பேசும்போது செருப்பு தானாக காலில் இருந்து கழண்டுருச்சு. சரியா? அவங்க வந்து ஒரு பரவச நிலைக்கு இப்போ ஒரு 10 செகண்ட் போயிட்டு வந்தாங்க. அது வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு, உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சு. எனக்கு ஏன் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அவங்க சொன்னாங்க பைசா இருந்தா தான் வர முடியும் அப்படின்னு. பணம் காசு வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த போக முடியல. ஆனாலும் இவ்வளவு கஷ்டத்துலயும் அவங்க போயிட்டு வர்றாங்க. மக்களே பாருங்க, எனக்கும் புல்லரிக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கும் புல்லரிக்குது. அவங்க சொல்லும் போது அந்த பரவசம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் நான் சொன்னால் உணர முடியாது. நீங்கள் இந்த ஸ்பாட்டில் இருந்தால் தான் அவங்க சொல்கிறது. இல்ல அது கஞ்சமலையில இந்த பாருங்க, அம்மாக்கெல்லாம் கண் கலங்கிருச்சு பாருங்க, கண் கலங்கிருச்சு பாருங்க. கஞ்சமலையில 18 சித்தர்களை பார்த்தோன்னா அப்படிதான்ப்பா, இப்படிதான் கண்ணீர் வந்துச்சு. அடுத்து விக்டோரியா அதே மாதிரி கேதார்நாத்தில் கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. அதுல தள்ளுறாங்க. அந்த சிவனையும் ஒரு உத்தராசனம் நிறைய போட்டிருந்தாரு. அத்தனை பேத்துல என் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அப்படியே ஐயா முன்னால விட்டாரு. திரும்ப ஒருக்கா போனேன், திரும்ப ஒருக்கா விட்டாரு. அப்பா சிவனே, எனக்கு இந்த சந்தோஷம் எனக்கு போதுயா. அம்மாலாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஆமாம், ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்களுக்கு வந்து முழுமையான சிவபக்தி, சிவனோட தரிசனம் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இந்த வயசில் யாராவது வர முடியுமா? இங்கே வந்தாலும் வந்து இவ்வளோ பக்தியாக இருக்க மாட்டாங்க. நம்ம தமிழரசியமெல்லாம் இருக்காங்க, 63 வயசு. ஆனால் அவங்க வந்து இன்னும் தமிழ்நாட்டை விட்டு தாண்டலை. நாங்களுமே அப்படி தான். ஆனால் பாருங்கள், வேறு லெவல். எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்ம விக்டோரியா அம்மா. கால் பண்ணாங்க, நான் நினச்சேன் எப்படி வரப்போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் எங்களுக்கு முன்னாடி ஏறிட்டு இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சரிம்மா சரிம்மா, நீங்கள் போங்க கீழே, நாங்கள் ஏறிட்டு உடனே ஓடி வந்துடுறோம். சரி போங்க, பத்திரங்கண்ணே. சரிம்மா. வாங்க. அப்போ நான் அனுபவிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு சொத்து. ஆமாங்க, அதெல்லாம் வந்து வார்த்தையால சொன்னா மக்களுக்கெல்லாம் புரியாதுங்க. மக்களே, நானும் செத்த நேரத்தில் பரவச நிலைக்கு போயிட்டு வந்துட்டேன். எனக்கும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விக்டோரியா அம்மா பேசும்போது அவங்க திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம டீம் வந்து என்னை விட்டுட்டு முன்னாடி ஓடிட்டாங்க. நான் நினச்சேன் இந்த காட்டில் வந்து யானைகள் இருக்குன்னு நினச்சேன். அதுக்கான அறிகுறி அதிகமாக இருக்குது, ஆனால் யானைகள் இல்லை. அது ஒரு ரொம்ப சந்தோஷம். பயமுறுத்தக்கூடிய விலங்குகள் எதுவும் இல்லை. காட்டுப்பன்றி, எறும்பு தின்னி, முயல், மான், குரங்குகள், பாம்பு இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம விக்டோரியா அம்மாட்ட பேசுனதுலேருந்து செங்குத்தாக ஏறி வந்திருக்கோம். சரிதா? எவ்வளோ உச்சியில் நிற்கிறோம்னு. சூப்பராக இருக்குப்பா, ஜில்லு ஜில்லுன்னு. இவ்வளோ நேரம் செங்குத்தாக ஏறி வந்தோம். இப்போ பாருங்கள், ஒரு சந்து மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறோம் பாருங்கள். சூப்பராக காத்தடிக்குது. மலை உச்சிக்கே வந்தாச்சு. மல்லிகார்ஜுன சுவாமி கும்பாபிஷேகம் நாள் வந்து 29/5/1959 போட்டிருக்காங்க. அப்போனா எவ்வளோ வருஷம் பழமையான கோயில்னு பார்த்துக்கோங்க. வாங்க பக்கத்தில் வந்தாச்சு, போயிடுவோம். அம்புக்குறிகள் இருக்குது. நம்ம வந்து மலை உச்சியில் இருக்கோம் மக்களே. அப்படியே ஒரு ஒத்தேடி பாதையில் போய்கிட்டே இருக்கோம். கோவில் வந்து நான் பார்த்துட்டேன், அங்கே இருக்குது உச்சியில். கோவிலுக்கு வந்தாச்சு பாருங்கள், அதான் கோபுரம். நடக்க சூப்பராக இருக்குது இந்த இடம். பாருங்களேன், ஒரே புல் மெத்த மாதிரி இருக்குது. மண்வெட்டியோடு நம்ம ஒரு அண்ணன் பார்த்தோம்ல, அவர் வந்து போகிற வழி ஃபுல்லாமே முட்களை ஃபுல்லாக சரிச்சுக்கிட்டே போயிருக்காரு. இங்கே தெரியுதா? நல்லா தெரியுதா? நம்ம டீமில் இருக்காங்க பாருங்கள் மேலே.
2 பேக்கை போட்டு போய்கிட்டு இருக்கேன். அதான் வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இளைக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. மலைக்கு மேலே இப்படி ஒரு சோலைவனக்காடு இருக்குன்னு எதிர்பார்க்கலை. கண்டிப்பாக அந்த மலைக்கெல்லாம் வரணும் மக்களே. நம்ம மலையோட ஒரு விளிம்பில் இருந்து அந்த கோவில் இருக்கிற மல்லிகேஸ்வரர் இருக்கிற இன்னொரு மலையோட விளிம்புக்கு போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கோவிலோட போர்டை பார்க்க முடியுது பாருங்க. ஸ்ரீ மல்லிங்கேஸ்வரன் திருக்கோவில், மிட்டா நூலஹள்ளி வத்தல் மலை. அங்கே போய்கிட்டே இருப்போம். வியூவை பாருங்கள். மக்களே, கிட்டத்தட்ட 3600 அடி நம்ம வந்து மலையேறி வந்து இந்த வத்தல் மலையோட ஒரு விளிம்பில் இருக்கிற நம்ம மல்லிங்கேஸ்வரர் சிவாலயத்துக்கு வந்தாச்சு. சிவன் வந்து இங்கே வந்து தியான கோலத்தில் இருக்காராம். நம்ம ரொம்ப மலைகளில் கேள்விப்பட மாட்டோம், தியான கோலத்தில் இருக்காரு. நான் லாஸ்ட்டாக வந்து மரக்காமலை தேனியில் உள்ள போடியில் நம்ம மலையேறி போயிருப்போம். அங்கே வந்து சிவன் வந்து தியான கோலத்தில் இருப்பார். அதுக்கு அடுத்து நான் வந்து சிவன் வந்து தியான கோலத்தில் இருக்காருன்னா இந்த மலையில தான் பாருங்களேன். இது வந்து சுயம்பா தோன்றின ஒரு லிங்கம். சிவன் வந்து அருமையா காட்சி கொடுக்குறாரு. வத்தல் மலைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 பெண்டோட அந்த ட்ரைபல் வில்லேஜ் 12 கிராமம் இருக்குங்கல்ல, அங்கே வர்றதுக்கு தனி ரூட் இருக்கு. இங்கே நீங்க இவரை பார்க்க வரணும்னா நீங்க வந்து மலையேறி தான் வரணும். ரொம்ப ரொம்ப சூப்பரான மலை. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பறவைகள், பூச்சிகள், அதுகளோட தான் நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். நல்லா காற்றும் அடிக்குது. நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஆள் விடாம எல்லாத்தையுமே கூட்டி வந்தாச்சு. ஓம் நமச்சிவாய். பாருங்க, இங்க வந்து மல்லிங்கேஸ்வரர் இருக்காரு, சுயம்பா இருக்காரு, தவகுளத்துல இருக்காரு. அப்படியே மேல இது இந்த கோவில் யாரு கட்டினான்னு மேல பாத்தீங்கன்னா மீன் சின்னம் இருக்கு பாருங்க. இது வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலா இருக்கு. கிட்டத்தட்ட பாண்டியர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோவிலாக தான் இருக்கும். 2 பக்கட்டும் துவாரபாலகர் இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க பாருங்க. ஐயாவை அருமையாக இருக்காரு. பாறைகளால் கட்டப்பட்ட ஒரு கோவில். ரங்கமலை, கொண்டரங்கி மலைலாம் போயிருப்போம் பாருங்க. அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான். அங்கே இருக்கிற சிவன் வந்து மல்லிகார்ஜுனார்னு சொல்லுவோம். இங்கே உள்ளவர் வந்து மல்லிங்கேஸ்வரர். கோபுரத்துலேருந்து அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தருமபுரி சிட்டி ஃபுல்லாக என் கைக்கு கீழே தான் இருக்குது பாருங்க. வேறு லெவல் மக்களே, வேறு லெவல், வேறு லெவல். காற்று நல்லா சின்ன சின்ன அடிக்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு சமைக்கிற பொருளாக கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ரிலாக்ஸாக இறங்கி போங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாரீங்கன்னா இந்த மாதிரி பிளானோட வாங்க. இங்கே வந்து பாருங்களேன், அந்த குளம் தெரியுதா உங்களுக்கு? அந்த வழியாக ஏறி அப்படியே சுற்றி வந்திருக்கும். கோவிலுக்கு பின்னாடியே, மல்லிங்கேஸ்வரருக்கு பின்னாடியே கார்த்திகை மாதத்தில் தீபம் போடுற ஒரு கோப்பரை. இங்கே தீபம் எரிஞ்சு வச்சவங்க இங்கே வாங்க, இது ஃபுல்லாக தெரியும். மகளே பாருங்க, லாஸ்ட் என்ட்ரி அவங்க தான். சக்சஸ். மகளே பாருங்க, இது வந்து குளிர் பழம் சொல்றாங்க. இந்த காட்டு ஃபுல்லாமே இருக்கு பாருங்க, இந்த சிவப்பு கலர்ல சூப்பரா இருக்கு. கொஞ்சம் புளிப்பாகவும் கசப்பாகவும் சூப்பரா இருக்கு. பார்த்துக்கோங்க, நீங்க வர்ற வழியில இருந்தா இந்த வத்தல் மலைக்கு வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. இவர் தான் பாருங்க, லைட் ஏரியல மேல எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. இது வந்து யார் சொல்லியும் அவர் பண்ணல, அவருக்கா தோணி அவருக்கா பண்றாரு, சிவனுக்காக பண்றாரு, அவரோட சொந்த செலவுல பண்றாரு. அண்ணே வாரேன் பார்ப்போம். தர்மபுரி மாவட்டம் மிட்டா நூலஹள்ளி அந்த இடத்துல உள்ள 3600 அடி உயர வத்தல் மலையில் ஏறி
நம்ம மல்லிங்கேஸ்வரரை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் 40 பேர் நீங்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம சிவனை மல்லிங்கேஸ்வரரை எல்லாரும் தரிசனம் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த பயணம். ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா. மல்லிங்கேஸ்வரருக்கு, மல்லிங்கேஸ்வரருக்கு, வத்தல் மலைக்கு வரோகரா. இந்த சேனலை பார்த்து தான் நாங்கள் எல்லாமே வந்தோம். இப்போ ஒரு பெரிய குடும்பமாக ஆயிட்டோம். பார்க்குறவங்களும் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இயற்கையோட இறைவனை பயணித்து தரிசனம் பண்ணுவோம். ஓம் நமச்சிவாய.